ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எங்கள் வீட்டாண்டா ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து கொடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மீனுக்கு ஜிலேபி மீனுன்னு தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் இதோட நேமு திலேப்பி. பேச்சு வழக்கில் இதை ஜிலேபி மீனுன்னு தான் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீன் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க ஏரியில் தான் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. உயிரோடு இருந்ததுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால நாங்கள் வாங்கி உடனே க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ இந்த கல் மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை சாப்பிடணும் போல் இருந்தது. அது செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீனில் எந்த மசாலாவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி மீனை 2 சைடும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கிட்டு அந்த கலந்ததை அந்த தவாவில் இருக்க மீன் மேலே இந்த மாதிரி ஊற்றிடணும். ஊற்றிட்டு 2 சைடும் நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். கூடவே இந்த மாதிரி 4 பல்லு பூண்டை தட்டி போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு மீன் வறுவல் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம்.